பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். இந்த வாரத்திற்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் தந்த ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வாசல்கள், கர்த்தருடைய வாசல்கள். நன்றாய் கவனிங்கள். நம்முடைய வாசல்களை நாம் தியானித்திருக்கிறோம். நம்முடைய வாசல்களில் நாம் பிரவேசிப்பதை குறித்தும், ஒரு பட்டணத்து வாசலுக்குள் பிரவேசிப்பதை குறித்தும், ஒளிமுக வாசல்களில் இருப்பதை குறித்தும் தியானித்திருப்போம். ஏனென்று சொன்னால் வேதத்தில் பட்டணத்து வாசல் இருக்கிறது, ஒளிமுக வாசல் இருக்கிறது, நம்முடைய வீட்டு வாசல்கள் இருக்கிறது. ஆனால் நாம் தியானிக்க போகிறது அவருடைய வாசல்கள். ஆண்டவருடைய வாசல்களுக்குள் யார் பிரவேசிப்பார்கள், ஆண்டவருடைய வாசல்களுக்குள் நாம் எப்படி பிரவேசிக்க வேண்டும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். என்று சொன்னால் ஆண்டவருடைய வாசல் இல்லாமல் வாசல் வழியாகத்தான் நாம் பிரவேசிக்க முடியுமே தவிர வேறு வழியாக பிரவேசிக்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார், ஆடுகளுக்கு நானே வாசல். யார் தான் வாசல்? அவர் அழகாக சொல்லுவார், ஆடுகளுக்கு நானே வாசல். அடுத்த வார்த்தை, என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான், ரட்சிக்கப்படுவான் பாரு. அப்போ இயேசு என்கிற வாசல் வழியாக பிரவேசிக்கும் போது தான் நம்ம ரட்சிக்கவே படுவோம். இயேசு என்கிற வாசல் இல்லாமல் நமக்கு வேறு வாசல் இல்லை. அவருடைய வாசல்களை பற்றி நிறைய வார்த்தை இருக்குது, அதை பார்க்கலாம். அந்த வாசலில் யார் பிரவேசிப்பா, அவருடைய வாசலில் எப்படி பிரவேசிக்கணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் வாசல் வழியாக பிரவேசிக்கும் போது தான் நாம் ரட்சிக்கப்படுவோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரத்தில் இயேசு மிக அழகாக சொல்லுவார். எப்படி? ஆடுகளுக்கு நானே வாசல். சரியா? 10:1 படிக்கிறேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். அப்போ மிக முக்கியமானது வாசல் வழியாய் பிரவேசிக்கணும். வாசல் யாரு? இயேசுதான் வாசல். இயேசு என்கிற வாசலை அல்லாமல் வேறு ஒரு வாசல் நமக்கு இல்லை. வாசல் என்றாலே இயேசு தான். இயேசு என்கிற வாசல் வழியாய் பிரவேசிக்கும் போது தான் நாம் ரட்சிக்கப்படுறோம். வாசிக்கிறோம் பாருங்க, கீழே வாசிக்கிறோம் பாருங்க, அந்த வார்த்தையை படிக்கிறோம் பாருங்க. 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அப்போ இயேசு என்கிற வாசல் வழியாய் பிரவேசிக்கும் போதுதான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நல்ல மேய்ச்சலை கண்டடைகிறோம். நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவையான மேய்ச்சல், நம்முடைய ஆத்துமா வாழ்வதற்கு வேண்டிய ஆகாரம் எங்கே கிடைக்கும் என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட தான் கிடைக்கும். அதற்கு நாம் வாசல் வழியாகத்தான் பிரவேசிக்க வேண்டும். அதனால தான் செய்திக்கு தலைப்பு ஆண்டவருடைய வாசல்கள். அப்போ ஆண்டவருடைய வாசல்கள் என்று சொன்னால் இயேசுதான் அவருடைய வாசல். இயேசு என்கிற வாசல் இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒரு மனிதனால் பிரவேசிக்க முடியாது. இயேசு என்கிற வாசல் இல்லாமல் நித்திய ஜீவனில் ஒரு மனிதன் பிரவேசிக்க முடியாது. இயேசு மிக தெளிவாய் சொல்லுகிறார், ஆடுகளுக்கு நானே வாசல். அப்போ ஆண்டவருடைய வாசல்கள் என்கிற தலைப்பில் இந்த வாரம் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஏன்னா வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் தான் மேய்ப்பன், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் தான் கர்த்தருடைய பிள்ளை, வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டு நல்ல மேய்ச்சலை பார்ப்பான். உள்ளும் புறம்பும் அவன் என்ன செய்வான்னா மேய்ச்சலை கண்டடைவான். எதை கண்டடைவான்? அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவருக்குள்ளாக அவன் வாழ்ந்து வளர்ந்து நல்ல நிலையில் அவன் காணப்படுவான். யார் தெரியுமா?
வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன். இப்போ கேட்கப்படுற கேள்வி என்னன்னா, நீங்கள் இயேசு என்கிற வாசல் வழியாய் பிரவேசிக்க போகிறீங்களா, இல்லை வேற வழியாக ஏறி விழுற கொள்ளக்கார மாதிரி வாழ போகிறீங்களா? இன்றைக்கு நிறைய பேர் இயேசு என்கிற வாசல் வழியாக பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. இயேசு அல்லாமல் வேறு எந்த விதத்திலாகிலும் நாம் எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற தவறான ஒரு மனநிலையில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இயேசு என்கிற வாசல் வழியாய் நீங்கள் பிரவேசிக்கும் போது தான் நீங்கள் ரட்சிக்கப்படவும் செய்வீங்க, நீங்கள் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு மேய்ச்சல் இல்லை, உங்கள் ஆத்துமா வாழாது. நல்ல மேய்ச்சலை நீங்கள் மேய்ஞ்சாதான் உங்கள் ஆத்துமா புஷ்டியாக இருக்கும். நம்ம நாளை முதல் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வாசல்களை பற்றி பார்த்து அந்த வாசல்களில் எப்படி பிரவேசிக்கணும், அந்த வாசல்களில் யார் பிரவேசிப்பா, வேத வசனத்தின் அடிப்படையில் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.